30 நாளோ 1 மாதமோ வீட்டுக்குள் இருங்கள் என்று சட்டம் வந்தால் அதை மதிப்பவர்கள் தான் சாலிஹீன்கள், அதை மிதிப்பவர்கள் அல்ல சாலிஹீன்கள். நாட்டுடைய எந்த நாட்டிலே வாழ்கிறோமோ அந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும். ஒரு 3 நாள் 10 நாள் வீட்டுக்குள் இருக்க முடியாதா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷுஅப் அபி தாலிப் என்ற கணவாயிலே 3 ஆண்டுகள் அடைபட்டிருந்தார்கள். காரணம் வித்தியாசமாக இருக்கலாம். இன்று சுகாதாரத்துக்காக வீட்டுக்குள் அடைபட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 3 ஆண்டுகள் காஃபிர்கள் அடைத்தார்கள் என்ற காரணங்கள் வித்தியாசப்பட்டாலும் உள்ளே இருக்கலாம் என்பதற்கான ஆதாரத்தை நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய பனு ஹாஷிம் பனு முத்தலிப் கோத்திரத்தார்கள் அனைவர்களுமே ஷுஅப் அபி தாலிப் என்ற கணவாயிலே 3 ஆண்டுகள் அப்பொழுது இருந்த குறைஷிகள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஒப்பந்தத்தை எழுதி காபாவிலே தொங்க விட்டார்கள். காபாவிலே தொங்க விட்டார்கள். காபாவிலே ஒரு விடயம் தொங்க விடப்பட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அதாவது பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்று முஸ்லீம்கள் ஒரு கிழமையாக 3 நாளாக கறி இல்லை, சாப்பாடு இல்லை, பசியோடு இருக்கிறார்கள். பொறுத்திருங்கள் சகோதரர்களே, ஹதீதுகளிலே சீராக்களிலே வந்திருக்கிறது, சின்ன பிள்ளைகள் கத்தும், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாமல் இலைகளை தண்ணீரிலே நனைத்து நனைத்து சாப்பிடுவார்கள். மர இலைகள் இருக்கிறது, இதை தண்ணீரிலே நனைத்து சாப்பிடுவார்கள். சொல்லுவார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய மலம் மிருகங்களுக்கு வரக்கூடிய மலத்தை போன்றுதான் வரும். அவ 3 ஆண்டுகள் அபூ தாலிப் என்ற கணவாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்தார்கள் என்றால் இன்றைய முஸ்லிம் சமூகத்துக்கு 1 மாதமோ ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ வீடுகளுக்குள் இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது சுகாதாரத்துக்காக, அமைதிக்காக. எனவே நாட்டுடைய சட்டத்தை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் இதை மதிக்க வேண்டும். பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கலாம், நோன்பு பிடிக்கலாம், அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை தொடராக பேசுகிறோம், ஓதலாம், அல்லாஹுவை நெருங்கலாம். நமக்கு என்ன பிரச்சினை? நாம் நோன்பு பிடித்தாலும் நன்மைதான், சாப்பிட்டாலும் நன்மைதான், பசியோடு இருந்தாலும் நன்மைதான். நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் அல்லாஹுடைய தொடர்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த காலம் குடும்பங்களை நல்ல முறையில் வளர்க்கக்கூடிய காலம், குடும்பத்தினர்களுக்கு தீனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம். ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, நாட்டுடைய சட்டத்தை மதித்து நாடு என்ன சொல்கிறதோ ஆரோக்கிய விடயத்திலே அவைகளை மதித்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.